ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் குப்தாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடியே பேசியிருக்கோம், குப்தர்கள் தான் பார்த்துக்கிட்டு இந்தியாவுடைய செகண்ட் எம்பையர் ஃபார்மேஷன் இல்லைங்களா. ஸோ இரண்டாவதாக ஒரு பேரரசை உருவாக்கியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அடுத்து, மௌரியன்ஸுக்கு அடுத்து இல்லைங்களா. பிகாஸ் மகத பேரரசுல மௌரியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பேரரசு உருவாக்கமாக படிக்கிறோம். அவங்களுக்கு அடுத்து எனக்கு போஸ்ட் மௌரியன்ல நிறைய குட்டி குட்டியான ஒரு அரசர்களால எனக்கு இந்தியா சிதறுண்டு போச்சுன்னு சொல்லி படிக்கிறோம். மீண்டும் அது எல்லாத்தையுமே எனக்கு ஒருங்கிணைத்தவர்களாக நான் யாரை பார்க்குறேன்னா குப்தாஸ் தான் பார்க்குறேன். அப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம்னா, ஆஃப்டர் தி மௌரியன்ஸ், நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இல்லைங்களா, மௌரியன்ஸ்க்கு அடுத்து குப்தா கிங்டம் எமர்ஜ்ட் ஆஸ் அ கிரேட் பவர் அண்ட் அச்சீவ்டு த பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் பார்ட் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். அப்போ மௌரியன்ஸுடைய ஆட்சிக்கு அப்புறமா குப்த அரசர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பவரா, ஒரு பெரும் சக்தியாக எனக்கு உருவாகி இந்திய துணைக்கண்டத்தை பார்த்தீங்கன்னா பை பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன்ஸ், அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரு தான், புத்தர்கள் தான். இட் ஃபீச்சர்ட் ஏ ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்களுடைய அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு மத்திய அரசாங்கமாக இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. பிரிங்கிங் மெனி கிங்டம்ஸ் அண்டர் இட்ஸ் ஹெகிமோனி. ஸோ ஹெகிமோனி அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே இல்லைங்களா. அப்போ நிறைய குட்டி குட்டியான சிற்றரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல அரசுகள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே யார் வச்சிருந்தா, குப்தாஸ் எனக்கு வச்சிருந்தாங்க. அப்போ குப்தாஸுடைய பீரியட்ல தான் ஃபெடரலிசம் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் பிகன் டு டேக் ரூட் இல்லைங்களா. ஸோ அப்போ நிலப்பிரபுத்துவம், அதாவது சிற்றரசர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப டாமினன்ட் ஆனது யாருடைய பீரியட்ல தான், குப்தாஸுடைய பீரியட்ல தான். வித் அன் எஃபெக்டிவ் கில்டு சிஸ்டம் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட் குப்தா எக்கானமி பூம்டு இல்லைங்களா. அப்போ கில்டு சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வணிகர்களின் குழு என்ற அர்த்தம் இல்லைங்களா. அந்த ட்ரேட் யூனியன்ஸ் அப்படின்னு போறீங்களா, அது மாதிரி வணிக குழு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது போக ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படின்னா கடல் கடந்த வாணிபம் இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய எக்கானமி பயங்கரமா டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு வணிக குழு இருந்திருக்கும். அது போக நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு ட்ரேடிங், அதுவும் ஓவர்சீஸ் ட்ரேடிங், கடல் கடந்த வாணிபம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லைங்களா. இதனால அவங்களுடைய பொருளாதாரம் பயங்கரமா டெவலப் ஆனதா சொல்றாங்க. கிரேட் ஒர்க்ஸ் இன் சான்ஸ்கிரிட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு டியூரிங் திஸ் பீரியட். குப்தாஸுடைய பீரியடே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பீரியட்ல நிறைய சமஸ்கிருத மொழியிலான இலக்கியங்கள் நிறைய எனக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு. சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகள் தோன்றின. அண்ட் a high level of cultural maturity in fine arts, sculpture, architecture was achieved இல்லைங்களா. அப்போ இவங்களுடைய பீரியட் தான் சிற்பம் இருக்கட்டும், இல்ல கட்டிடக்கலை உருவாக்கமாக இருக்கட்டும், போன்ற நிறைய டெவலப்மெண்ட் எனக்கு உருவானது, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எனக்கு உருவானது எல்லாமே எனக்கு யாருடைய பீரியட்ல தான், குப்தாஸுடைய பீரியட்ல தான். the living standards of upper classes reached a peak இல்லைங்களா. அப்ப குப்தாசுரிய பீரியட்ல அந்த உயர் வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹையர் காஸ்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெவலப்டா இருந்திருக்கும். எஜுகேஷன், ஆர்ட் அண்ட் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ரஸ் இல்லைங்களா. ஈவன் கல்விக்கான இம்பார்ட்டன்ஸும் அதிகமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த குப்தாஸ் பீரியட் வாஸ் அண்ட் கோல்டன் ஏஜ். குப்தர்களின் ஆட்சி காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் மேம் இந்த காலம் பொற்காலம்னு சொல்றேன், அப்ப மக்கள் அவ்வளோ ஹாப்பியஸா, இன்னும் சொசைட்டி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சானா கிடையாது. ஈவன் ஏன்னா எனக்கு மௌரியன்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்த சுங்கர்கள் அவங்களுடைய பீரியட்ல எனக்கு வேத மதத்தின் ஆதிக்கம் எனக்கு அதிகமானதா பேசுறோம் இல்லைங்களா. அப்ப வேத மதம் அங்க இருந்தாவே கண்டிப்பா இந்த ஹையர் ஆட்சி இருக்கும் இல்லைங்களா. உயர்ந்த படைகளை யார் கொடுத்திருப்பாங்க, பிராமின்ஸ்க்கு, ரெண்டாவது சத்ரியாஸ்க்கு, மூணாவது வைஷ்யாஸ்க்கு, லாஸ்டாவா சூத்ராஸ்க்குலாம் எனக்கு இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்ப இந்த டாமினன்சி கண்டிப்பா இருந்திருக்கு. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவங்களாக எனக்கு யார் தான் இருந்தா, பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. அதனால தான் ஹையர் காஸ்ட் பீப்பிளுடைய வாழ்வாதாரம் தான் எப்படி இருந்தது, ஒரு பீக்கா இருந்துச்சுன்னு சொல்றாங்களே ஒழிய, அழிந்து தரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் எப்படி கிடையாது, ஒரு ஹாப்பினஸா கிடையாது இல்லைங்களா. அப்புறம் ஏன் பொற்காலம்னு சொல்றோம்னா, முன்னாடியே பேசின மாதிரி இந்த காலத்துல எனக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல எக்கானமியா இருக்கட்டும், இல்ல ட்ரேடிங்கா இருக்கட்டும், இல்ல சயின்டிபிக் இன்வென்ஷனா இருக்கட்டும், போன்ற நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு உருவானது, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா குப்தாஸுடைய பீரியட்ல தான். இட் வாஸ் எ கல்ச்சுரல் ஃப்ளாரசன்ஸ், பண்பாட்டு வளர்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிளாசிக்கல் ஏஜ் ஃபார் தி ஆர்ட்ஸ், செவ்வியல் கலைகளின் காலமாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னதான், குப்தாஸுடைய காலகட்டம் தான். அதனாலதான் இந்த காலம் என்ன காலமாக அழைக்கப்படுகிறது, பொற்காலமாக அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குப்தாஸை பற்றி எனக்கு சோர்சஸ். ஸோ அப்போ நம்ம எல்லா டாபிக்ஸ்லையுமே இண்டிவிஜுவலாக அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம சோர்சஸ் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு 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 புத்தகம் படிக்கிறோம்னா அது என்ன மொழியிலான ஒரு நூல், யார் எழுதுனா, அந்த நூல் யாரை பற்றி சொல்கிறாங்க,
அதாவது எந்த ஆட்சியை பத்தி சொல்றாங்க, எந்த அரசர பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? ஸோ அப்போ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லிட்ரரி சோர்சஸ் எழுதப்பட்ட ஆதாரங்கள். அதாவது நாரதா, விஷ்ணு, பிருகஸ்பதி, ஸ்மிருதிஸ் இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம பேசிப்போம். ஸ்மிருதிஸ் அப்படின்னாவே என்னது? ரிட்டன் எழுதப்பட்டது. ஸ்ருதிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்ரிட்டன் எழுதப்படாதது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? வேத இலக்கியங்கள்ல. வந்துட்டு ஸோ ஸ்மிருதிஸ் எழுதப்பட்ட இலக்கியங்களான நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி இது எல்லாமே. அதே மாதிரி காமண்டகர் என்பவர் எழுதிய நிதிசாரம் அப்படிங்கிற ஒரு நூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். குப்தாஸுடைய பொருளாதாரம் பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் இல்லைங்களா? மூன்றாவது தேவிச்சந்திர குப்தம் அண்ட் முத்ராக்ஷம் பை விசாகதத்தர். ஸோ விசாகதத்தர் பத்தி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். எங்க படிச்சிருப்போம்? சாணக்கியரை பத்தியும் சந்திரகுப்த மௌரியரை பத்தியும் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நான் அங்கேயே சொன்னேன், விசாகதத்தர் என்பவர் குப்தாஸ் காலத்தை சார்ந்த ஒரு சமஸ்கிருத அறிஞர் இல்லைங்களா? அப்போ அவர் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்ராக்ஷம் என்னும் ஒரு நூல். இது யாரை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல்? சாணக்கியரை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல். தேவிச்சந்திர குப்தம் பாத்தீங்கன்னா குப்தாஸை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல். அடுத்தது ஒர்க்ஸ் ஆஃப் காளிதாசர். காளிதாசரும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எந்த காலத்தை சார்ந்தவர்? குப்தாஸுடைய அரசவையில் இருந்தவர் தான் காளிதாசர். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சீன பயணி பாகியான். ஸோ அப்போ குப்தாஸுடைய பீரியட்ல தான் சீனாவில் சார்ந்த பயணியான பாகியான் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருப்பாரு. ஸோ அப்போ இவங்களுடைய எல்லா ரெஃபரன்சஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு குப்தாஸை பற்றியும் அவருடைய எக்கானமி பற்றியும் ஸ்பெசிஃபிக்கான கிங்ஸை பற்றியும் தெரிஞ்சுப்பதற்கு முக்கியமான ஆதாரமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ஆதாரங்கள். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். எபிகிராபிக்கல் சோர்சஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ குப்தாஸுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு தூண்கள் அயன் பில்லருடைய அஹ் அந்த ஒரு பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா மெக்ராலி அப்படிங்கிற இடத்துல ஒரு அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படின்னே பேரு. இந்த கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுதுன்னா சந்திரகுப்தா அப்படிங்கிற ஒரு அரசரை பத்தி சொல்லுது. இது நம்ம தெளிவா நம்ம உள்ள படிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அலகாபாத்ல காணப்படக்கூடிய ஒரு கல்வெட்டு. இது இது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற அரசரை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல் இல்லைங்களா? பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டை முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த கல்வெட்டை யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தருடைய அவை புலவராக இருந்த கோட் போயட்டாக இருந்த ஹரிசேனர் அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. இது கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டிருக்கான். இந்த கல்வெட்டு மொத்தம் 33 வரிகளை கொண்டது. என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சமஸ்கிருத மொழி. பிகாஸ் எனக்கு குப்தாஸுடைய அலுவல் மொழியாகவே எனக்கு என்னதான் இருந்திருக்கும்? சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கும். என்ன வடிவம்னா நாகரி வடிவம். இப்ப படிச்சோமா நம்மளுடைய அசோகர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிராமிய வடிவத்துல வந்துட்டு எழுதினாரு. அதே மாரி கரோஸ்தி ஸ்கிரிப்ட் கரோஸ்தி வடிவத்துல எழுதினாரு அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதே மாரி இந்த அலகாபாத் கல்வெட்டு என்ன வடிவம்னா நாகரி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்ப மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு, சந்திரகுப்தரின் சாதனைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒரு கல்வெட்டு. அலகாபாத் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சமுத்திரகுப்தரை பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு. ஸோ நெக்ஸ்ட் நுமிஸ்மேட்டிக் சோர்சஸ், அதாவது நாணயத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆதாரங்கள் அப்படின்னா, ஸோ குப்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நாம வந்துட்டு ஒரு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தங்க நாணயங்கள் குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய வேத சடங்குகள் குறித்தும் குறிப்பிடுகின்றன இல்லைங்களா? கோல்டு காயின்ஸ் டெல் அஸ் அபவுட் த டைட்டில்ஸ் ஆஃப் குப்தாஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ குப்த அரசர்களுடைய ஆக்சுவலி திஸ் குப்தர் இல்லைங்களா? ஸோ இந்த கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்தாஸுடைய அவங்களுடைய யாகங்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க இல்லைங்களா? அவங்க அவங்க என்னென்ன பட்டப்பெயர்லாம் வச்சுக்கிட்டாங்க இது எல்லாமே எனக்கு வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம கிங்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அப்போ தி ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் தி குப்தா எம்பையர் வாஸ் ஸ்ரீகுப்தா இல்லைங்களா? ஸோ 240 இருந்து 280 பிசி வரைக்குமான காலகட்டம். அப்போ குப்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவராக நான் யாரை தான் பார்க்குறேன்? ஸ்ரீகுப்தரை தான் பார்க்குறேன். ஹி இஸ் பிலீவ்டு டு ஹேவ் ரெயின்ட் ஓவர் த பார்ட்ஸ் ஆஃப் பிரசன்ட் டே பெங்கால் அண்ட் பீகார். இவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெங்கால் மற்றும் பீகாரில் ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்ரீகுப்தர். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் குப்தா ரூலர் டு பி ஃபீச்சர்ட் ஆன் த காயின்ஸ் இல்லைங்களா? அப்போ நாணயங்கள்ல இடம்பெற்ற முதல் குப்த அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாரு தான்? ஸ்ரீகுப்தர் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் கடோத்கச்சர். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கடோத்கச்சர் வராரு. ஸோ 280 319 பிசி வரைக்கும் இல்லைங்களா? ஸோ எனக்கு ஸ்ரீகுப்தரை பற்றியும் கடோத்கச்சரை பற்றியும் எனக்கு பெருசான ரெஃபரன்சஸ் கிடைக்கல. பட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீகுப்தராக இருக்கட்டும் அவருடைய மகன் கடோத்கச்சராக இருக்கட்டும் தங்களை எவ்வாறு அழைத்து கொண்டார்களாம்? மகாராஜாக்கள் என்று அழைத்து கொண்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிட்டது. சரிங்களா? இவங்கள்ட்ட நாணயங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய கல்வெட்டுகளாக இருக்கட்டும் அதுல பாத்தீங்கன்னா எனக்கு இவங்க 2 பேரும் தங்களை மகாராஜாக்கள் என்று அழைத்துக் கொண்டதா வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாங்க. சோ அடுத்துதான் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 1.
இல்லைங்களா? ஸோ 319 இருந்து 335 AD வரைக்குமான காலகட்டம். ஸோ ஹி வாஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் கிரேட் கிங் ஆஃப் தி குப்தா எம்பயர். குப்த பேரரசுடைய முதல் சிறந்த அரசராக நான் யார தான் சொல்றேன்? சந்திரகுப்தா ஒண்ண தான் சொல்றேன் இல்லைங்களா? சந்திரகுப்தா ஒன் ஹெல்ட் த டைட்டில் ஆஃப் மகாராஜாதி ராஜா இல்லைங்களா? இவங்க 2 பேரும் தங்களை மகாராஜா என்று அழைத்துக் கொண்டார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா மகாராஜாதி ராஜா என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார். சந்திரகுப்தா ஒன் மேரிடு குமாரதேவி ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் லிச்சாவி ஃபேமிலி இல்லைங்களா? ஸோ லிச்சாவி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம முன்னாடியே மகாஜனபதம் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஸோ கனசங்கம்னா என்ன, மொனார்ஷினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கனசங்கம்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க இங்க யார் இருக்க மாட்டா, கிங் இருக்க மாட்டாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, குரூப் ஆஃப் பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க எல்லா முக்கியமான முடிவுகளையுமே எடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கனசங்கம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிச்சாவி கனசங்கம். ஸோ லிச்சாவி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இங்க நேபாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நேபாள், இங்க வந்துட்டு கங்கை சமவெளி அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு கனசங்கம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லிச்சாவி கனசங்கம். அந்த லிச்சாவி கனசங்கத்தை சார்ந்த குமாரதேவி அப்படிங்கிற ஒரு லிச்சாவி இளவரசியை பார்த்தீங்கன்னா யார் திருமணம் பண்ணிப்பா? முதலாம் சந்திரகுப்தா. அதனால பெங்கால், பீகார்ல மட்டுமே இருந்த அவங்களுடைய ஆட்சி இப்ப எது வரைக்கும் விரிவாக்கம் அடையுது? நேபாளம் வரைக்கும் விரிவாக்கம் அடையுது. அப்ப திருமண உறவுகள் மூலமாக பேரரசை விரிவாக்கம் செய்து கொண்ட அரசராக நான் யாரை பார்க்கலாம்? முதலாம் சந்திரகுப்தரை பார்க்கலாம். அப்போ ஃபவுண்டரா எனக்கு ஸ்ரீகுப்தா இருந்தாலும், குப்த பேரரசின் ஃபவுண்டராக ஸ்ரீகுப்தா இருந்தாலும், த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குப்த டைனாஸ்டி அப்படின்னா எனக்கு யாரு தான்? சந்திரகுப்தா தான். ஏன்னா அவருடைய பீரியட் தான் எனக்கு பேரரசு எனக்கு விரிவாக்கம் அடைய ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் அவர் தன்னை மகாராஜாதி ராஜா என்று அழைத்துக் கொள்கிறார். So, having gained the support of this family, Chandragupta could eliminate various small states in the northern India and crown himself the monarch of a larger kingdom. அப்போ இந்த லிச்சாவி இவங்களுடைய ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்த குட்டி குட்டியான எல்லா சிற்றரசுகளுமே பாத்தீங்கன்னா யார் தோற்கடிக்க ஆரம்பிக்கிறா? சந்திரகுப்தா ஒன் இல்லைங்களா? அதனால ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டதா என்று சொல்றாங்க. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன இல்லைங்களா? இந்த கோல்டு காயின்ஸ் attributed to சந்திரகுப்தா. இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா இவருடைய உருவப்படமும் அவருடைய லிச்சாவி இளவரசியான குமாரதேவியுடைய உருவப்படமும் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகமும் பாத்தீங்கன்னா வந்துட்டு பொறிக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க இல்லைங்களா? சோ இப்ப என்னன்னா நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ மேம் அப்ப இந்த இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க? சந்திரகுப்தா பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ சந்திரகுப்தாலே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. சந்திரகுப்தா 1 அண்ட் சந்திரகுப்தா 2ன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி பேசுதுன்னா, அபவுட் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா 1 இல்லைங்களா? ஸோ சந்திரகுப்தா 1 இப்ப படிக்கிறோம் இல்லைங்களா? த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் குப்த டைனாஸ்டி. அவருடைய சாதனைகளை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு தான் மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஆனா அந்த கல்வெட்டை உருவாக்கியவர் இல்லைங்களா? இந்த கல்வெட்டுடைய ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சந்திரகுப்தா 1னுடைய என்ன சொல்லலாம்? மகனுடைய மகன், பேரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கிராண்ட்சன் அப்படிம்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரை பத்தி பேசுதுன்னா முதலாம் சந்திரகுப்தரை பத்தி பேசுது. அந்த கல்வெட்டை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் இல்லைங்களா? தன்னுடைய தாத்தாவுக்காக ஒரு கல்வெட்டை பாத்தீங்கன்னா யார் உருவாக்கியிருக்கா? 2ஆம் சந்திரகுப்தர் உருவாக்கி இருப்பார். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சமுத்திரகுப்தர் இல்லைங்களா? சோ 335 இருந்து 380 AD வரைக்குமான காலகட்டம் தான் சமுத்திரகுப்தர். இவரு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய மகன். த கிரேட்டஸ்ட் ரூலர். குப்த பேரரசின் மிகச்சிறந்த அரசராக நான் யாரை பார்க்கிறேன்? சமுத்திரகுப்தரை தான் பார்க்கிறேன் இல்லைங்களா? ஸோ த பிரயாக் பிரசஸ்தி கம்போஸ்ட் பை சமுத்திரகுப்தாஸ் கோர்ட் போயட் ஹரிசேனா வாஸ் என்கிரேவ்ட் ஆன் அலகாபாத் பில்லர். ஸோ அப்ப நம்ம இங்க படிச்சிருக்கோம். மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரை பற்றியது, எழுதியவர் 2ஆம் சந்திரகுப்தர்னு சொன்னீங்க. அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு யாருன்னு சொன்னீங்க? சமுத்திரகுப்தர்ன்னு சொன்னீங்க. அதை யார் எழுதினாரு? ஹரிசேன்றங்களா? அப்போ அந்த அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டுடைய இன்னொரு பேர் தான் பாத்தீங்கன்னா பிரயாக் பிரசஸ்தி இல்லைங்களா? அதாவது பிரயாகை மெய்கீர்த்தி என்று பெயர். அதாவது பிரசஸ்தி அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா மெய்கீர்த்தி என்று பெயர். சோ மெய்கீர்த்திக்கு என்ன மேம் அர்த்தம்?
அதாவது இந்த பிரசஸ்திக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு praising someone, ஒருத்தங்கள பயங்கரமா வந்துட்டு புகழ்ந்து பாடுறோம் இல்லைங்களா, அந்த புகழாரம் மூஞ்சுக்கு முன்னாடி புகழ்றது அப்படின்னு இல்லைங்களா, அந்த புகழாரத்துக்கு தான் என்ன பேருன்னா பிரசஸ்தி, மெய்கீர்த்தி என்று பெயர் இல்லைங்களா. சோ அப்போ அது என்ன பிரயாகை பிரசஸ்தி அப்படின்னா விச் மீன்ஸ் எனக்கு அலகாபாத், இப்ப யூபியில் இருக்கக்கூடிய பிரசன்ட் டே அலகாபாத்துடைய the ரியல் நேம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரயக்ராஜ் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. ஸோ உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிரயக்ராஜ் அப்படிங்கிறதா. பட் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முஸ்லீம் ரூலர்ஸ் இந்தியாவில் ரூல் பண்றச்ச இந்த பிரயக்ராஜ் பேர் என்னன்னு மாறினா அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அலகாபாத் மறுபடியும் என்னன்னு பேர் மாத்திருச்சுன்னா பிரயக்ராஜ்னு பேர் மாறிடுச்சு. இப்போ பிரசன்ட்ல 2022ல அலகாபாத்துடைய பிரசன்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னதாங்க பிரயக்ராஜ் அப்படிங்கிறது தான். அதனாலதான் இதுக்கு என்ன பேர் அலகாபாத் 21 கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிரயாக் பிரசஸ்தி அப்படிங்களா. அதான் அந்த பிரயாக் அப்படிங்கிற இடத்துல சமுத்திரகுப்தரை புகழ்ந்து பாடிய ஒரு பிரசஸ்தி என்ற அர்த்தம். இது இந்த அலகாபாத் 21 கல்வெட்டு அல்லது பிரயாக் பிரசஸ்தி யாரை பற்றியதுதான்? சமுத்திரகுப்தரை பற்றியதுதான். அவர் யார் கூடலாம் போர் போர் புரிஞ்சாரு. போர்ல அவருடைய உடம்பில் பாத்தீங்கன்னா அத்தனை காயங்கள் இருக்கும். அத்தனை காயங்களும் அவருடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்தும். அந்த மாதிரி எல்லாம் புகழ்ந்து யார் எழுதியிருப்பா? சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவரான ஹரிசேனர் எழுதிய ஒரு கல்வெட்டு. This Allahabad pillar inscription is the main source of information for Samudragupta's reign. சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கல்வெட்டா சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மெக்ராலி 21 கல்வெட்டு. இது எனக்கு அலகாபாத் 21 கல்வெட்டு. ஸோ சமுத்திரகுப்தருடைய முக்கியமான சாதனையை பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் குப்த டைனாஸ்டி, குப்த பேரரசை ஒருங்கிணைக்கப்பட்டவராக நான் பார்க்குறேன் இல்லைங்களா. ஸோ ஹி வாஸ் அ கிரேட் ஜெனரல் அண்ட் வென் ஹி பிகேம்ஸ் எம்பரர் ஹி கேரிட் ஆன் விகரஸ் கேம்பெயின் இன் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் ஈவன் இந்த சவுத் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே நாடு முழுவதும் படையெடுத்து போறாரு. ஸ்பெசிஃபிக்காக தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் குப்த அரசராக நான் யாரை தான் சொல்றேன்? சமுத்திரகுப்தர் தான் சொல்றேன் இல்லைங்களா. ஸோ அப்போ தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் படையெடுத்து வராங்களாமா இங்கிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் வரைக்குமே படையெடுத்து வராரு. காஞ்சிபுரத்துல யார் ஆண்டுட்டு இருந்திருப்பா? பல்லவர்கள் ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது முற்கால பல்லவர்கள் ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த முற்கால பல்லவ அரசனான விஷ்ணுகோபன் இல்லைங்களா. விஷ்ணுகோபன் அப்படிங்கிற அரசரை பாத்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பாரு சமுத்திரகுப்தர் இல்லைங்களா. அது போக வட இந்தியாவில் இருந்த எல்லா சிற்றரசர்களையுமே பாத்தீங்கன்னா தோற்கடிச்சு தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துருவாரு. அப்போ வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றியதாக சொல்றாங்க. அப்போ தென்னிந்தியாவில் அவர் கைப்பற்றிய பகுதிகளை அவர் என்ன பண்ணிக்கலன்னா அனெக்ஸ் பண்ணிக்கல, தன்னுடைய பேரரசு கூட சேர்த்திக்கல. பிகாஸ் இங்க இருந்து தென்னிந்தியா வரைக்கும் ரூல் பண்றது கஷ்டம் இல்லைங்களா. அது அவங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிட்டு ஆட்சியை அவர்கிட்டயே கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிக்கோ, என்னுடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கோ, நீ வந்து எனக்கு கீழே இருந்து ஆட்சி செய், எனக்கு வந்து கப்பம் கட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணையை பிறப்பிச்சிருவாரு. சமுத்திரகுப்தருடைய தென்னிந்திய படையெடுப்புக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு தக்ஷிண பாதம் என்று பெயர் சரிங்களா. சோ சமுத்திரகுப்தருடைய தென்னிந்திய படையெடுப்புக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தக்ஷிண பாதம் என்று பெயர். சோ பாதம்னா என்னன்னு பார்க்க கால் பதித்தல் என்று பெயர். சோ தக்ஷணம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு சவுத் என்று அர்த்தம். அப்ப தென்னிந்தியாவின் மீது கால் பதித்த குப்த அரசராக நான் யாரை பாக்குறேன்? சமுத்திரகுப்தரை பாக்குறேன். எது வரைக்கும் கேப்சர் பண்ணிருக்காரு? தமிழகத்துல காஞ்சிபுரம் வரைக்கும், பல்லவாசுரி கேபிட்டலான காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து முற்கால பல்லவ அரசனான விஷ்ணுகோபனை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி he reduced 12 rulers of southern India to the status of feudatories and forced them to pay tribute. அப்ப தென்னிந்தியாவை சார்ந்த 12 சிற்றரசர்களை பாத்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாரு. அது போக பாத்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், அசாம், நேபாளம், பஞ்சாபுடைய கிழக்கு பகுதி, ராஜஸ்தானை சார்ந்த பல்வேறு பழங்குடியினர்கள் எல்லாருமே யாருடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிறாங்க? சமுத்திரகுப்தருடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஈஸ்ட் பெங்கால், அசாம், நேபாள், ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் த ட்ரைப்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாரு. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பகுதிகளுமே நார்த் இந்தியா முழுவதுமே எனக்கு யார் கண்ட்ரோல் கீழே வந்துடுது? சமுத்திரகுப்தருடைய ஆட்சியின் கீழே வந்துடுது. இங்க ஃபுல்லாவே அசாம்ல இருந்து பெங்கால் வரைக்கும் இல்லைங்களா. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தான் இல்லைங்களா எல்லாமே கண்ட்ரோல் வந்துருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு சவுத்துல இங்க இருந்த சிற்றரசர்கள்லாம் தோற்கடிக்கிறாரு. அப் டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் காஞ்சிபுரம் வரைக்கும் தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாரு. சரிங்களா.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா வாஸ் ஏ டிவோட்டி ஆஃப் விஷ்ணு. விஷ்ணுவை வழிபட்டவராக சொல்றாங்க. He received the Vedic practice of performing horse sacrifice to commemorate the victories in wars. ஸோ அப்ப கேட்கலாம், குடுத்துட்டு கீழ்கண்ட குப்த அரசர்களில் வேத யாகங்களை செய்த அரசர்கள் யார்? அந்த மாரி கேட்கறாங்கன்னா, 2 பேர் பண்ணியிருப்பாங்க. அதுல முதல் ஆள் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அப்ப சமுத்திரகுப்தரும் பார்த்தீங்கன்னா, வேத யாகங்கள் தன்னுடைய ஸ்ட்ரென்த்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சடங்கு முறை தான் இந்த யாகங்கள். இத பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தரும் பண்ணியிருப்பாரு. He issued gold coins and in one of them he is portrayed playing வீணை இல்லைங்களா? ஹார்ப். அதாவது இவரு பார்த்தீங்கன்னா, தங்க நாணயங்கள வெளியிட்டிருப்பாரு. அதுல ஒரு நாணயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவரு வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் வந்துட்டு பதிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம இங்க இந்த பிக்சரே அப்படிதானே பார்த்தோம். இல்லைங்களா? ஸோ அப்ப நாணயங்கள்ல வீணை வாசிப்பது போன்ற உருவம் கொண்ட ஒரு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தா வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இசையின் மீது ஆர்வம் அதிகம் இல்லைங்களா? ஸோ அப்ப அவர் வந்து பெரிய படையெடுப்பாளர் மட்டும் கிடையாது. கவிதை பிரியரும், இசை பிரியரும். அதனால இவருக்கு பார்த்தீங்கன்னா, கவிராஜா தி லவர் ஆஃப் போயட்ரி அண்ட் மியூசிக் அப்படிங்கிறச்ச இவருக்கு கவிராஜா என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அதே மாரி கவிராஜா என்று அழைக்கப்பட்டவரும் இவர்தான். தன்னை கடவுளுக்கு இணையாக கருதி கொண்டதால் புருஷா என்று அழைக்கப்பட்டவரும் எனக்கு யார்தான்? சமுத்திரகுப்தர் தான். ஸோ ஸ்ரீலங்காவுடைய அரசரான மேகவர்மன் சென்ட் பிரசன்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்டட் பெர்மிஷன்ஸ் ஃப்ரம் சமுத்திரகுப்தா டு பில்ட் எ புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி அட் கயா இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸ்ரீலங்கா அப்படின்னா இந்தியாவிலிருந்து புத்த மதம்லாம் எங்க ஸ்ப்ரெட் ஆயிருச்சு? இலங்கைக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அப்ப புத்த மதம் எங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு? இந்தியால இருந்து அது இலங்கை, சைனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பரவிருச்சு இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இலங்கையை சார்ந்த ஒரு அரசர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேகவர்மன் அப்படிங்கிறவரு. அவருக்கு யாரு தெரியுது? இந்திய துணைக்கண்டத்துல மிகச்சிறந்த அரசராக இப்ப இன்னைக்கு யார் இருக்கா? சமுத்திரகுப்தர் இருக்காருன்னு சொல்லி தெரியுது இல்லைங்களா? அந்த பீகார், புத்தகயா அது எல்லாமே இப்ப யார்கிட்ட தான் இருக்கு? சமுத்திரகுப்தர் கிட்ட இல்லைங்களா? அப்ப இந்த மேகவர்மன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு புத்த சமயத்தை பின்பற்றிய ஒருத்தர். உடனே அவருக்கு என்னன்னா, புத்தர் அந்த உயர்ந்த ஞானம் அடைந்தார் இல்லையா? அந்த புத்த கயா, அந்த இடத்துல என்னுடைய பேர்ல என்ன பண்ணணும்? ஒரு புத்த மடாலயத்த கட்டணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய துணைக்கண்டத்துடைய மிகச்சிறந்த அரசரான சமுத்திரகுப்தர் கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு மேகவர்மன். இந்த மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், கயால ஒரு புத்த மடாலயத்த கட்டிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ அப்ப இவருடைய பெருமை என்பது, புகழாரம் என்பது பிற நாடுகளுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருந்திருக்கிறதா சொல்றாங்க. சமுத்திரகுப்தா பேட்டர்னைஸ்டு ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் லைக் ஹரிசேனர், தஸ் த ப்ரமோட்டட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். ஏன்னா இவருடைய அவைக்கள புலவரே எனக்கு யார் தான்? ஹரிசேனர் தான் இல்லைங்களா? அப்ப நிறைய சமஸ்கிருத புலவர்களை ஆதரிச்சிருக்காரு. அதன் மூலமாக இலக்கியத்தை வளர்ப்பதிலும் தன்னுடைய பங்கை பார்த்தீங்கன்னா யாரு கொடுத்திருப்பா? சமுத்திரகுப்தர். அதே மாதிரி வசுபந்து என்ற பௌத்த அறிஞரையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதரிச்சிருப்பாரு. ஆக்சுவலி இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேதிக் ரிலீஜியனை வேத மதத்தை பின்பற்றிய ஒருத்தர். அதனாலதான் யாகங்கள்லாம் செஞ்சார். ஆனாலுமே பாத்தீங்கன்னா வசுபந்து அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் ஸ்காலரையும் பாத்தீங்கன்னா யார் ஆதரிச்சிருப்பா? சமுத்திரகுப்தர் ஆதரிச்சிருப்பாரு. சரிங்களா? சோ அப்போ சமுத்திரகுப்தருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பேருமே உண்டு இல்லைங்களா? கவிராஜா என்றும் அழைக்கப்பட்டவர், புருஷா என்றும் அழைக்கப்பட்டவர். ஹி வாஸ் நெப்போலியன் ஆஃப் நெப்போலியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் இல்லைங்களா? ஸோ நெப்போலியன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒருத்தர். ஸோ பயங்கரமான படையெடுப்புகள்லாம் நிகழ்த்தி நிறைய பகுதிகளை தன் கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி இந்தியால யாரு பண்ணா? சமுத்திரகுப்தர் பண்ணதுனால இந்தியாவின் நெப்போலியன் என்ற பெருமையும் யாருக்கு உண்டு? சமுத்திரகுப்தருக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகுப்தா 2 பத்தி படிப்போம். ஸோ சமுத்திரகுப்தரை பத்தின முக்கியமான விஷயங்கள்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் குப்த அரசர். அந்த படையெடுப்புக்கு என்ன பெயர்? தக்ஷிணபாதம் என்று பெயர். தென்னிந்தியாவில் தான் கைப்பற்றிய பகுதிகளை அவர் என்ன பண்ணிக்கவே இல்ல, அனெக்ஸ் பண்ணிக்கவே இல்ல இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ மோஸ்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால நம்ம லைன் பை லைன் நம்ம எல்லா பாயிண்ட்டையுமே தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ வட இந்தியாவில் இருந்த நிறைய சிற்றரசர்கள், பழங்குடியின அரசர்கள் எல்லாத்தையுமே எனக்கு தோற்கடிச்சிருவாரு சமுத்திரகுப்தர் இல்லைங்களா? அதே மாதிரி கலை இலக்கியத்தின் மீதும் ஆர்வம் அதிகம். ஹரிசேனர் ஆதரிச்சிருப்பாரு. வசுபந்து என்ற புத்த சமய துறவியை ஆதரிச்சிருப்பாரு. இவருடைய அனுமதிக்காக யார் வந்திருப்பா? இலங்கையை சார்ந்த மேகவர்மன் அப்படிங்கிற அரசர் கூட எனக்கு வந்துட்டு அனுமதி கேட்டதா எனக்கு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி குப்த அரசர்களில் மிகச்சிறந்த அரசராக நான் யாரை சொல்லலாம்? சமுத்திரகுப்தரை சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் கிங்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அடுத்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கண்டினியூஸா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல்.